Okay. July 15th 2024 CBSE class 12க்கு ஒரு supplementary exam compartment exam நடந்தது. Set-2 அந்த question paper mathematics வந்து discuss பண்ணலாம். So part A பார்க்கலாம் section A. So first question என்ன கொடுத்துட்டாங்க, if A and B are two square matrices of order 2 and determinant of A equal to 2 and determinant of B equal to 5, then determinant of minus 3 into AB is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் எந்த ஆப்ஷன் வரும், நான் டிக் பண்ணியிருக்கேன் 90. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் மைனஸ் 3AB ஒரு ஸ்கேலார் இருக்குது. ஸ்கேலார் வந்து டிட்டர்மினன்ட்லேருந்து வெளியில் வரும்போது அது மேட்ரிக்ஸோட ஆர்டர் தான் வரும். இங்கே மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ மைனஸ் 3 the whole power 2 ரிமைனிங் A and B டிட்டர்மினன்ட்டுக்குள்ளேருந்து வெளில வந்தால் டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிட்டர்மினன்ட் ஆஃப் B செப்பரேட்டாக எழுதிக்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A is given 2 and டிட்டர்மினன்ட் ஆஃப் B is given 5 and minus 3 the whole square is 9. இது மல்டிபிள் பண்ணால் 90. ஸோ D ஆப்ஷன். Then second problem is integration of x minus 3 divided by x minus 1 the whole power 3 e power x dx is equal to அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இன்டகிரேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இன்டகிரேஷனும் டிஃப்ரென்ஷியேஷனும் ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். அப்போ இந்த 4 ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன்னா அது என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த இன்டகிரண்ட் பார்ட். அப்போ எது வந்து கரெக்டான சாய்ஸ்ன்னு பார்க்கலாம். இதில் 2 வந்து வராது நமக்கு, ஏன்னா இங்கே பவர் 3ல் இருக்கிறனால பவர் 2ல் இருக்க மாதிரி தான் ஆக்சுவலாக ஆன்சர் வந்திருக்கணும். செக் பண்ணிக்கலாம். மேபி பி ஆர் டியில் தான் இருக்கும், ஏவும் சியும் இருக்காது. செக் பண்ணிக்கலாம். நான் பி ஆன்சர் செக் பண்ண எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஸ்டன்ட்டு சேர்ந்து வந்தது, அதனால நெக்ஸ்ட்டு வந்து டி ஆப்ஷன் சூஸ் பண்ணி பார்க்குறேன். ஓகே, டி ஆப்ஷன் இஸ் இ பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 the whole square ப்ளஸ் சி அப்படி இருக்குது. இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உள்ளே இருக்க இன்டகிரண்ட் பார்ட் வருதா செக் பண்ணனா u பை வி மெத்தடில் பண்ணணும். செக் பண்ணி பார்த்தோன்னா டி ஆப்ஷன் தான் வருது. கேன்சல் பண்ணிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 3 இ பவர் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 1 the whole power 3. ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். Third question is the area and square unit of the region bounded by the curve y equal to x, x axis x equal to 0 and x equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியா வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி பவுண்டட் பை த curve y equal to x, y equal to x னா diagonal line and x axis, x equal to 0 னா y axis and x equal to 2. அது முதல்ல நம்ம பவுண்டட் ரீஜன் முதல்ல ரெக்வயர்ட் ரீஜன் ட்ரா பண்ணிக்கலாம். எப்படி இருக்குது, y equal to x னா diagonal line, x equal to 2 கொடுத்துருக்காங்கன்னா இப்படி parallel to y axis, x is equal to 0 னா y axis எக்ஸாக்டாக and then x axis. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததுன்னா இதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் பவுண்டட் ரீஜியன். இந்த ரீஜியன் வச்சுட்டு ஏரியா ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே வந்து லிமிட்ஸ் எல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கனால நம்ம என்ன பண்ணோம், ஏரியா ஈக்குவல் டு இன்டெகிரல் ஓவர் a to b போடுவோம். இங்கே லிமிட் இஸ் இங்கே ஆரிஜின்லேருந்து 2,0. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன ஆகுது, 0லேருந்து 2 வரைக்கும் y dx. இங்கே y ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ இதை நம்ம இன்டகிரேட் பண்ணி போட்டோன்னா the answer is 2 square units. Then fourth problem is what is the value of projection of a vector on b vector divided by projection of b vector on a vector. For vectors a vector and b vectors are given. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் அப்ளை த ஃபார்முலா. ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ ஆன் பி அப்படின்னா a vector dot product of b vector divide by modulus of b vector வரும். அதை சிம்பிளை பண்ணி போட்டிங்கன்னா 4 divide by 3. Similarly b vector on a vectorனா a vector dot b vector divide by a vector. இந்த on அப்படின்னு எது வருதோ அது டினாமினேட்டில் வர மாதிரி மாடுலஸில். a vector b vector வந்து நியூமினேட்டில் காமனாக தான் வரும். b vector dot a vector equal to a vector dot b vector ரெண்டுமே சேம் தான், அதனால எழுதியிருக்காங்க. ஸோ இது பண்ணோம்னா எப்படி வருது, 4 divide by 7. ஸோ இது டிவைட் பை இதனால டினாமினேட்டரில் என்ன பண்ணுறோம், இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்துனா 4 divide by 3 into 7 divide by 4, 4 and 4 getting cancel, you can get the answer is 7 divide by 3. Okay, then fifth question is if a vector and b vector are two vectors such that a vector dot b vector greater than 0 and modulus of a vector dot b vector equal to modulus of the cross product of these two, then the angle between a vector and b vector is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு என்ன given, a vector dot b vector is greater than 0. அப்போ அதோட டாட் ப்ராடக்டோட ஃபார்முலைஸ் பண்ணோம்னா modulus of a vector into modulus of b vector into cos theta greater than 0.
இது ரெண்டும் மாடுலஸில் இருக்கனால எப்படி டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than 0. அப்போ 3ல் கிரேட்டர் than 0 இருக்கும்போது கன்ஃபார்மாக காஸ் தீட்டாவும் கிரேட்டர் than 0வாக தான் இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிட்டர்மினன்ட் ஆஃப் a vector dot b vector equal to modulus of a vector dot b vector equal to modulus of a vector cross b vector. இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். கிராஸ் ப்ராடக்ட்னா சைன் தீட்டா, டாட் ப்ராடக்ட்னா காஸ் தீட்டா. இங்கே மாடுலஸ் இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கிறனால மாடுலஸ் ஆஃப் காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் சைன் தீட்டா. எப்போ இது ரெண்டும் ஒன்றா இருக்கும்? மாடுலஸ் போட்டிருக்கனால நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ்க்கும் ஒன்றா தான் இருக்கும். π/4 அப்போது 1/√2, 3π/4 அப்போது -1/√2. இங்கே வந்து மாடுலஸ் ஆஃப் சைன் இருக்கிறனால இது பாசிட்டிவ் நெகட்டிவாக இருந்தாலுமே மாடுலஸ் எடுக்கும்போது பாசிட்டிவ். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளுக்கு தான் நமக்கு என்ன வருது? உங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் வருது. இது 3π/4ல் நெகட்டிவ் வரும். காஸ் தீட்டா, இது பர்டிகுலராக காஸ் தீட்டா வந்து கிரேட்டர் than 0ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ காஸ் π/4 தான் நமக்கு என்ன வருது? 1/√2. காஸ் 3π/4 போட்டிங்கன்னா காஸ் தீட்டா வந்து நெகட்டிவ் -1/√2 வருது. அப்போது பாசிட்டிவ்க்கு மட்டும் போட்டோன்னா ஒரே ஒரு ஆங்கிள் π/4, ஏ ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 6th ப்ராப்ளம். For two matrices A and B, given that A inverse equal to 1/4 into B, then inverse of 4A is அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது வரும்னு பார்ப்போம். ஓகே, இன்வர்ஸ் ஆஃப் 4A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 4A the whole power inverse. அப்போ எப்படி எழுதலாம்? 4 power inverse, that is 4 power -1, A power -1. 4 power -1 எப்படி எழுதலாம்? 1/4. ஸோ 1/4 into A inverse. A inverse ஆல்ரெடி 1/4 into Bன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1/4 into 1/4 into B. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 1/16 into B. D ஆப்ஷன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். If x equal to 80 square and y equal to 280, then dy by dx is equal to. இது ரொம்ப ஈஸி. ரெண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு dy by dt மேலே வச்சுக்கலாம். 2a வரும், dx by dt 280 வரும். கேன்சல் பண்ணால் 1/t. dy by dx can be written as dy by dt divided by dx by dt. dy by dt ன்னு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். tக்கு மட்டும் போயிடும். 2a 80 square differentiate பண்ணால் 280. 2a and 2a getting cancelled. So the answer is 1/t. B option. Okay. Then 8th problem. The function f of x equal to modulus of x minus x where x belongs to R. Real number. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்னு பார்க்கலாம். கண்டினியூஸாக இருக்கும், டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும், இல்லை கண்டினியூஸாக மட்டும் இருக்கும், டிஃப்ரென்ஷியபிளாக இருக்காது. அந்த மாதிரி. இப்போ லாஸ்ட்டு வந்து கண்டினியூஸாக இருக்காது, டிஃப்ரென்ஷியபிளாக இருக்காதுன்னு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டினியூஸ்க்கான கண்டினியூஷன் பார்க்கலாம். என்ன இருக்குது? ரெண்டு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகணும் அண்ட் சேமாக இருக்கணும்னு பார்த்துருக்கோம். இங்கே வந்து 0 வந்திருக்கு. f of 0 equal to 0 at a point x equal to 0ல் தான் கேட்டிருக்காங்க. அப்போது f dash of லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போ f of x is continuous at x is equal to 0. இங்கே கிராஃப் ட்ரா பண்ணாங்க, இப்படி வந்து இப்படி போயிட்டே இருக்குது. ஸோ அது கண்டினியூஸாக தான் இருக்குது. டிஃப்ரென்ஷியபிளாக இல்லையான்னு மட்டும் செக் பண்ணி. டிஃப்ரென்ஷியபிள் கண்டிஷன் என்னது நமக்கு? f dash of the லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் மாதிரி அது போட்டுட்டிங்கன்னா லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 மைனஸ் f of x minus f of 0 டிவைட் பை x minus 0. லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணும்போது f of x என்ன இருக்குது நமக்கு? -2x. and x takes the negative number, modulus of x can be written as -x. so minus x is -2x. then -0 divided by x minus 0. இது சிம்பிளிஃபை பண்ணும்போது -2x divided by xன்னு இருக்குது. கேன்சல் பண்ணால் -2. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் லிமிட்டில் f டேஷில் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 ப்ளஸ் f of x minus f of 0 divided by x minus 0. f of x என்ன வரும்? x takes the positive number na, modulus of x takes positive number, that is x minus x equal to 0. அப்போ f of x is equal to 0. then f of 0 already 0. 0 minus 0 is 0. 0 divided by x. so the answer is 0. பட் இது ரெண்டு லிமிட்டும் உங்களுக்கு சேமாக கிடையாது. ரெண்டு ஃபங்க்ஷனுமே இது -2 இருக்குது ப்ளஸ் இது வந்து 0 இருக்குது, நாட் ஈக்குவல் டு. அதனால் f is not differentiable. continuous but not differentiable. so answer is B.
Okay, next question is 9th question. If x comma y and xy are matrices of order 2 cross 3, m cross n and 2 cross 5 respectively, then the number of elements in matrix y is. Okay, இப்போ x ஓடது 2 by 3, then y ஓடது m cross n, அது ரெண்டும் மல்டிபிள் பண்ணனா என்னது 2 cross 5 சொல்லிட்டாங்க. எப்போவுமே எப்படி தெரியும் நமக்கு மல்டிபிள் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மேட்ரிசஸோட நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிசஸோட நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளால் மல்டிப்ளே பண்ண முடியும். அப்படி தான் இருக்கணும், அதுதான் கண்டிஷன். இப்போ இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே m இருக்குது, அப்போ ஈக்குவலாக இருக்கணும். இங்கே மல்டிப்ளிகேஷன் வந்ததுனால அது ஈக்குவலாக தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ m is equal to 3. அண்ட் தென் இங்கே என்னது 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இது போயிடுச்சுன்னா 2 cross 5னா n equal to 5. அப்போ m equal to 3 and n equal to 5. அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இதோட மல்டிப்ளிகேஷன் 5 3s are 15. ஸோ டோட்டலாக 15 எலமெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்கும், y மேட்ரிசஸில் இருந்திருக்கும். ஓகே, தென் 10th கொஸ்டின். த நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் f given by f இப்படி கொடுத்துட்டாங்க. எத்தனை டிஸ்கண்டினியூஸ் வந்து பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்கிறதே 0 கொடுத்துருக்காங்க. 0லேருந்து 1 அண்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் எக்ஸ் டேக்ஸ் த வேல்யூ கிரேட்டர் தென் 1ன்னு சொல்லிட்டு. இப்போ அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0க்கு இங்கே ஒன்று இருக்குது, இங்கே லெஸ் தென் 0 தான் இருக்குது. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது, எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 2 விச் இஸ் ஈக்குவல் டு, இந்த பாயிண்ட் வந்து இங்கே சப்போஸ் ஈக்குவல் டு 0 போடுறேன்னா இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போட்டேன்னா ஆன்சர் வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ 2ன்னு வருது. சப்போஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா e பவர் 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா e பவர் 0 ஈக்குவல் டு 1. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதிலிருந்து அதுக்கப்புறம் கண்டினியூஸாக தான் போகணும். பட் இதில் லாஸ்ட் பாயிண்ட் நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் 2, இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் 1. அப்போ ஒரு பிரேக் இருக்குது, கண்டினியூ ஆகலை. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற ஒரு பாயிண்டில் டிஸ்கண்டினியூட்டி தான். அடுத்தது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்ப செக் பண்ணுறேன். எப்படி வருது, இங்கே 1 போட்டோன்னா e பவர் 1 ஈக்குவல் டு e. சப்போஸ் இங்கே இடத்துல இருந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1. இப்போ என்ன வருது, 2 மைனஸ் 1ன்னு வருது, எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு போடும்போது. அப்போ இங்கே ஒரு வேல்யூ ஈன்னு வருது, இங்கே ஒரு வேல்யூ 1ன்னு வருது. ரெண்டுமே சேம் கிடையாது. அப்போ இந்த இடத்துலையுமே எப்படி இருக்குது, டிஸ்கண்டினியூவாக தான் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஆர் 2 டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட். அப்போ டோட்டலாக 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் வந்து சி. 11th ப்ராப்ளம். Integration of e power 3 log x, x power 4 plus 1 the whole power minus 1 dx is equal to 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. முன்னே நம்ம செகண்ட் ப்ராப்ளம் எப்படி பார்த்தோமோ அதுதான். இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் வந்து நம்ம எல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா அங்கே உள்ளே இருக்க இன்டெக்ரண்ட் பார்ட் வந்ததுன்னா அதுதான் ஆன்சர் உங்களுக்கு. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த ஃபங்க்ஷனை வந்து முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுறேன். e power 3 log x அப்படின்னா a log bனா log b பவர் இந்த 3 என்ன பண்ணுவோன்னா பவரில் கொண்டு வந்து எழுதிடுவோம். பவரில் கொண்டுட்டு வந்து எழுதுனா என்ன ஆகும், இயு லாகும் போயிட்டு வெறும் எக்ஸ் பவர் 3 இந்த மாதிரி வரும். இயு லாகு வந்து எக்ஸ் பவர் 3 ஆகிடும். தென் அப்போ உள்ளே இருக்க ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம், எக்ஸ் பவர் 3 டிவைட் பை ஹோல் பவர் மைனஸ் 1 டினாமினேட்டரில் போட்டுக்கிறேன், எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். அப்போது ஃப்ரம் ஆப்ஷன்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். 1 டிவைட் பை 4 லாக் ஆஃப் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா எனக்கு இந்த ஃபங்க்ஷனே வருது. இந்த சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கல இன்டெக்ரண்ட் பார்ட் அதே ஃபங்க்ஷன் தான் வருது. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் 12th ப்ராப்ளம். Let y equal to f of 1 divided by x and f dash of x is equal to x power 3. What is the value of dy by dx at x is equal to 1 by 2? ஸோ என்ன பண்ணிவிட்டு y ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ dy by dx is equal to f dash of 1 by x into இந்த 1 by x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் minus 1 divided by x square அது வந்துருச்சு. ஸோ இதில் f dash of 1 by xக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், f dash of x is nothing but x power 3. xனா x power 3, 1 by xனா 1 by x the whole power 3. இது சிம்பிளை பண்ணால் minus 1 divided by x power 5. இங்கே என்ன வேல்யூ கொடுத்துட்டாங்க, x is equal to off. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா dy by dx equal to xக்கு பதிலாக 1 divided by 2 the whole power 5. அது எப்படி பண்ணலாம், 1 divided by minus 1 divided by 1 divided by 2 power 5 போடலாம். 2 power 5 ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 32. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, ரெசிப்ரோக்கல் எடுத்தோன்னா minus 32. சி ஆப்ஷன். 13th ப்ராப்ளம்.
y equal to log of square root of secant of square root of x, then the value of dy by dx at x is equal to pi square by 16 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஆப்ஷன் வந்து 1 by pi வந்திருக்கு. செக் பண்ணலாம். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். லாக் ஆஃப் சீக்கன் அப்படின்னு வரும்போது இது டிஃப்ரென்ஷியேட் லாக் ஆஃப் சம்திங் வந்தாவே 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு வரும். எக்ஸ்ன்னு இருந்தால் எக்ஸிங் சீக்கன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். சீக்கன் எக்ஸை அப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும்? சீக்கன் எக்ஸ் இன்டூ டேன் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வருது? 1 டிவைட் பை 2 இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். என்ன இருக்கோ ஃபஸ்ட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடணும். இங்கே வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு ஃபஸ்ட்டே வரதுனால ஆஃப் இன்ட்டு 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு இந்த சீக்கன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் எக்ஸ் இன்ட்டு டேன் எக்ஸ், அதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குது. இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பவர் ஆஃப் அந்த மாதிரி வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சிம்ப்ளிஃபை பண்ணும்போது tan ஆஃப் ரூட் எக்ஸ் டிவைட் பை 4 இன்ட்டு ரூட் எக்ஸ் வருது. எக்ஸுக்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பை ஸ்கொயர் பை 16. இங்கே வந்து ரூட் எக்ஸ் இருக்கனால பை பை 4 கேன்சல் பண்ணனா 1 டிவைட் பை 4 இஸ் ஆன்சர். ஏ ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 14th ப்ராப்ளம். A particular solution of the differential equation x dy by dx plus y equal to 0 when x equal to 1 and y equal to 0 was. எனக்கு சி ஆப்ஷன் வந்திருக்கு, செக் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ dy by dx ஈக்குவல் டு மைனஸ் ஒய் டிவைட் பை எக்ஸ். ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணால் log y ஈக்குவல் டு மைனஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் சம் லாக் சி. இ பவர் ரெண்டு பக்கமாக ரேஸ் பண்ணனா நமக்கு y ஈக்குவல் டு சி பை எக்ஸ்ன்னு வருது. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது சியோட வேல்யூ 1. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சியோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணனா y ஈக்குவல் டு 1 பை எக்ஸ். ஸோ சி ஆப்ஷன். Next 15th problem. The greatest integer function defined by f of x equal to the greatest integer function 1 less than x less than 3 is not differentiable at x is equal to எந்த பாயிண்ட்லன்னு கேட்டிருக்காங்க? 2. ஓகே, ஒரு பாயிண்ட் எடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். 3/2 செக் பண்ணும்போது இட் இஸ் டிஃப்ரென்ஷியபிளாக தான் இருக்குது. 0 and 1ல் வந்து என்னது இருக்குது? நாட் இன் த இன்டர்வல். ஸோ 1,3 0வும் 1ம் இந்த இன்டர்வலில் வரல. இப்போ கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல டிஃபைன் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 2. இப்போ 1.9னாலும் 1 தான் எடுத்துப்போம். ஏன்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனாக ஃப்ளோர் ஃபங்க்ஷன் மாதிரி இதுலேயே கம்மி பண்ணிப்போம். 1.001னாலும் 1 தான், 1.999 சம்திங்னாலும் 1 தான். அதே மாதிரி 2லேருந்து 3 வரைக்கும் இன்பிட்வீனில் இருக்கிறது எல்லாமே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் ஒரு முழு நம்பராக தான் எடுத்துக்கணும். ஸோ 2 இன்டிஜராக எடுக்கும்போது 2 வந்துடுச்சு. அப்புறம் 0 and 1 வந்து இதில் இல்லவே இந்த இன்டர்வல்லையே வரல உங்களுக்கு. 1 less than x less than 3. அதனால் நம்ம அதில் செக் பண்ணவே தேவையில்லை. இது 2 பாயிண்டில் பண்ணும்போது 2க்கு வருது, செக் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்ஷியபிளானா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ஃபங்க்ஷனோட டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம பார்த்துருப்போம். அதே சேம் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் அங்கே எஃப் ஆஃப் 0 போட்டோம் முன்ன ப்ராப்ளம்ல, இங்கே எஃப் ஆஃப் 2. ஏன்னா பாயிண்ட் வந்து 2க்கு செக் பண்ணுறதுனால எக்ஸ் மைனஸ் 2. ஸோ உங்கள் ஆன்சர் என்ன வருது? மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2 வருது. இது ரைட் ஹேண்ட் லிமிட் பண்ணும்போது 0ன்னு வருது. இது ரெண்டுமே நம்மளுக்கு நாட் ஈக்குவல் டுனால எஃப் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியபிள் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. தென் 16th ப்ராப்ளம். A vector makes equal angles with positive directions of x, y and z axis. The direction cosines of the vectors are ன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டைரக்ஷன் cosines வந்து ஈக்குவல் ஆங்கிளாக இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கலாம்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா எல்லாமே சேம் தான். எல்எம்என்றது 3 வெக்டர்ஸ் இருக்குது. அதில் 3 ஆங்கிளும் சேமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி எடுத்துக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ 3 காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 டிவைட் பை 3. ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 1 டிவைட் பை √3. அப்போது 3 ஆங்கிள் இருக்கனால பாசிட்டிவாக இருக்கனால 1/√3 1/√3 இன்ட்டு 1/√3. ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின். த வெக்டர் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 0, 0, 2 அண்ட் 3, -2, 5 இஸ் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதுலேருந்து ஏ வெக்டார் எடுத்துக்கலாம், இது பி வெக்டார் எடுத்துக்கலாம். 2k பி வெக்டார் வந்து இது வந்துடுச்சு. ஆர் வெக்டார் எப்படி எழுதுவோம்? ஏ வெக்டார் ப்ளஸ் லேம்டா இன்ட்டு பி மைனஸ் ஏ வெக்டார்னு எழுதியிருப்போமா? ஏ வெக்டார் மட்டும் தெரியும். பியிலேருந்து ஏ வெக்டாரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணோன்னா லேம்டா இன்ட்டு 3i - 2j ப்ளஸ் 3k வரும். 5kலேருந்து 2k போச்சுன்னா, ஏன்னா ஒரே ஒரு k மட்டும் இருக்குது. அப்போது 3k. ஆப்ஷன் சி.
18th question. If the radius of the circle is increasing at the rate of 0.5 cm per second, then the rate of increase of its circumference is அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ரேடியஸ் பொறுத்து தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ டிஆர் பை டிடி ஈக்குவல் டு 0.5 சென்டிமீட்டர் பர் செகண்ட். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸும் எவ்வளோ இருக்கும்? நம்ம நார்மலாக சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து தெரியும் சர்க்கிளுக்கு 2πr. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2π dr by dt, dr by dt is given 0.5, that is 1/2 பண்ணோன்னா பை சென்டிமீட்டர் பை per second. Okay, next question is assertion and reason. If R and S are two events such that probability of R given S is equal to 1, இங்கே conditional probability மாதிரி கொடுத்துருக்காங்க, and P of S greater than 0, denominator greater than 0, then S is contained in R. Reason கொடுத்துருக்காங்க, if two events A and B are such that probability of A intersection B equal to probability of B, then A is contained in B அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. A intersection B வந்து P of B இருக்கணும்னா then A is contained in B அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் தப்பு. A is contained in Bன்றது தப்பு. B is contained in Aன்னு வரணும். ஏன்னா probability of A intersection B equal to probability of B. அப்போ Bன்றது தான் ஸ்மாலஸ்ட் செட், அதுக்குள்ளே தான் அது இருக்குது. ஏக்குள்ளே B இருந்தால் தான் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது B வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, A is contained in Bன்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து தப்பு. இது வந்து கரெக்டு தான். அவங்க சொன்ன ரீசன் படி பார்த்தா அசர்ஷன் வந்து கரெக்டு. டூ ஈவன் சச் தட் S is contained in R. S வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருக்கனால அப்போ என்ன வரும், ப்ராபிலிட்டி ஆஃப் R இன்டர்செக்ஷன் S வந்து ப்ராபிலிட்டி ஆஃப் Sன்னு வந்திருக்கும். அப்போ P of S by P of S 1. பட் இந்த ஆப்ஷனில் A contained in Bன்னு கொடுத்தது தப்பு, B contained in A வரணும். அப்போது அசர்ஷன் A is true, reason is false. C option. Okay, last one more question. Assertion A is given cos inverse of cos of 13π by 16 is equal to pi by 6. Reason is the range of the principal value branch of the function y equal to cos inverse of x is 0, pi. இது கரெக்டு தான். பிரின்சிபல் வேல்யூ ரேஞ்ச் வந்து 0, piல தான் வரும் cos inverse of xக்கு. இது வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் assertion A கரெக்டான்ட்டு. ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம், 13π by 6 வந்து 2π plus pi by 6ன்னு எழுதியிருக்கேன். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 13π by 6ன்னு வந்துடுது. ஸோ 2πனா ஃபுல் ரவுண்டு, அகெயின் திரும்ப ஸ்டார்ட் வித் 0 மாதிரி வரும். அப்போ காஸ் ஆஃப் 2π ப்ளஸ் பை டிவைட் பை 6 கேன் பி ரிட்டன் காஸ் ஆஃப் பை பை 6, அவ்வளோதான். காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் பை பை 6, இது காசு இன்வர்ஸ் போயிடுச்சுன்னா பை பை 6 விச் இஸ் பிலாங்ஸ் டு 0, pi தான். அப்போது ஏவும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. அசர்ஷன் A is correct, true, and reason also correct. அப்போ ஆப்ஷன் வந்து A.